கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை, லிங்கபுரம் மற்றும் காந்தவயல் கிராமங்கள் பவானிசாகர் அணையின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பி உபரி நீர் பவானி ஆற்றில் திறக்கப்பட்டதால் பவானிசாகர் அணையும் வேகமாக நிரம்பி வருகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் லிங்காபுரம், காந்தவயல் பகுதிகளில் தண்ணீர் தேங்கி சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியது. கிராம போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏற்கனவே இந்த பகுதியில் உள்ள பாலம் தண்ணீரில் மூழ்குவதால் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணி நடக்கிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போதெல்லாம் கிராமங்கள் துண்டிக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. இப்பிரச்சினைக்கு ஒரே தீர்வாக உயர்மட்ட பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இப்போ பவானிசாகர் நீர்மட்டம் கிட்டத்தட்ட இப்போ 90 அடியை தாண்டி போயிட்டுருக்குங்க. 100 அடி பக்கமாக வந்திருக்குதுங்க. மொத்த கொள்ளளவு 105 அடிங்க. 100 அடிங்கிற போது வரைக்கும் நாங்கள் இந்த ஏரியில் போயிட்டுருந்தோம். போன வருஷம் வரைக்கும் நாங்கள் இந்த ஏரியில் போயிட்டுருந்தோம். இப்போ இந்த பால வேலை செய்கிறதுக்காக இந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் மண் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா 90 அடிங்கிற போதே நாங்கள் எங்கள் ஊருக்கு அந்த பக்கம் இருக்கிற காந்தவயல், மேலூர் பகுதியில் இருக்கிற மக்கள் போக முடியாத சூழ்நிலை வந்துடுச்சு. இப்போ என்னென்னா கொஞ்சம் டெம்பரவரியாக நாங்கள் இருக்கிற இங்கே ஒரு ஜேசிபியும் டிப்பர் வச்சு கொஞ்சம் மண் போட்டுட்ருக்குறோம். இதை மீறினா இன்னும் 2 அடி தண்ணி ஏறுற வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் தாங்காது. இப்போ அந்த பக்கம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 குழந்தைகள் இங்கே தான் ஸ்கூலுக்கு வர்றாங்க, பள்ளிக்கூடத்துக்கு வர்றாங்க. சின்ன குழந்தைகள்லேருந்து வந்துட்டுருக்காங்க. பெண்கள் எல்லாம் இதில் தான் வந்துட்டுருக்குறாங்க. அங்கேருந்து இங்கே பஸ்ஸுக்கு வரணுன்னு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்க நடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கண்ணா. இப்போ என்னென்னா இந்த பால வேலையை காரணமாக இந்த ஏரியெல்லாம் கொஞ்சம் எடுத்ததுனால மக்கள் போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சல் ஆயிடுச்சு. இது என்னென்னா நம்ம முதலமைச்சருடைய ஞாபகத்துக்கு கொண்டு போகிறது என்னென்னா அடுத்த வருஷமாவது அடுத்த தண்ணி இறங்குற பீரியட்லையாவது கொஞ்சம் விரைந்து இந்த பாலத்தை முடிச்சு கொடுத்தா இங்கே இருக்கிற பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இருக்கிற போக்குவரத்துக்கோ இந்த விவசாய பயிர்களை அறுவடை பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமம். இப்போல்லாம் பரிசலில் எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பரிசல்லையே நாங்கள் அந்த விளைபொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்ற வேண்டியது இருக்குது. குழந்தைகளுக்கு கூட 1 கிலோமீட்டருக்கு மேலே தான் கிட்டத்தட்ட பரிசல் வர வேண்டியது இருக்குது. இப்போ ஏதோ போட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பஞ்சாயத்து போர்டில் ஏதோ பரிசல் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இது போக்குவரத்துக்கு எப்பவும் போல் சிரமம் தானே. அதனால் நம்ம அரசாங்கத்துக்கு நாங்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறது என்னென்னா அடுத்த வருஷமாவது இந்த பாலத்தை கொஞ்சம் விரைந்து முடித்து கொடுத்தா ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோங்கண்ணா.